Hi everyone, welcome to Easy English with Ambika YouTube channel. Guys, நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா 45 days ஸ்டடி பிளான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இந்த கிளாஸஸ் எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டண்ட். ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்க, கன்சிஸ்டண்ட்டாக படிங்க. ஸோ கண்டிப்பாக நமக்கு எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ் இன்னும் 50 days, நியர்லி 50 days தான் இருக்குது. நீங்கள் இப்போலேருந்து இது உங்களுக்கு தெரிஞ்ச பேசிக் கூட நீங்கள் வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிங்கனாலும் கூட டெஃபினட்டாக இந்த நியூ சிலபஸோட அடாப்ட் பண்ணி எக்ஸாம்ஸ் வந்துட்டு கிளியர் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இந்த கிளாஸஸை ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ செஷனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஈஸி இங்கிலீஷ் வித் அம்பிகா ஆப் டவுன்லோட் பண்ணாதவங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து உங்களுக்கு 3 கோர்சஸ் அவைலபிளாக இருக்குது. கிராமர், பேசிக்ஸ், வெக்காபுலரி கோர்ஸ். இது 3மே உங்களுக்கு தனித்தனியாகவும் இருக்குது, காம்போலையும் இருக்குது. ஓகேவா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த 45 கிராமர் ரூல்ஸ் அப்படின்றது எஸ்எஸ்சி ஸ்பெஷலாக எம்டிஎஸ்க்கு ஸ்பெஷலாக வந்து கேட்குற இந்த 45 கிராமர் ரூல்ஸ். அண்ட் இந்த கோர்ஸ் வந்து உங்களுக்கு பேசிக்ஸ் இருக்கும், எக்ஸாம் டாபிக்ஸ் இருக்கும், டெஸ்ட் சீரீஸ் இருக்கும், 1000 குவிசஸ் இருக்கும். எல்லாமே உங்களுக்கு இதில் கவர் ஆகும். ஓகே, நீங்கள் பேசிக்ஸ் A to Z வந்து உங்களுக்கு இதில் கவர் ஆகும். நவுன், ப்ரினவுன், ஆட்ஜெக்டிவ், ஒர்க் டென்ஸ், 12 டென்சஸ் எல்லாமே டீட்டெயில்டாக இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த வெக்காபுலரி கோர்ஸ் வந்து எஜுகேட்டிவ் பேட்டர்னில் இப்போ கொஞ்சம் லெவல் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா? ஸோ அந்த பேட்டர்ன் பேஸில் வந்து உங்களுக்கு வெக்காப்ஸ் இதில் இருக்கும். ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன், synonyms, antonyms, idioms and phrases, homophones, spellings, இது எல்லாமே இது வரைக்கும் இருந்த மாதிரி பிளாக் புக்லேயோ இல்லை பின்னக்கல் புக்லேயே இருக்கிற மாதிரி இருக்காது. ஒரு லெவல் கொஞ்சம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். ஏன்னா அந்த பேஸில் தான் உங்களுக்கு எக்ஸாம்ஸ் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. ஸோ அந்த பேஸில் இருக்கும். அண்ட் ஆல்சோ நான் வந்து வேர்ட் பவர் மேட் ஈஸி அந்த புக்ஸ்ல இருந்துமே நான் ஒரு சில வெக்காப்ஸ் எடுத்திருக்கேன். ஓகேவா? கண்டிப்பா இது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இடியம்ஸ்லாம் பாத்தீங்கன்னா ரேண்டமா கொடுக்கவே கிடையாது. உங்களுக்கு எப்படி இருக்கும்னா, இப்ப கலர்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா கலர்ஸ்ல வந்துட்டு பிளாக், ப்ளூ, ரெட், ஒயிட், பர்பிள் அந்த மாதிரி நீங்க ஒரு கலர்ஸ்ல இருந்து நீங்க படிக்கும்போது பஞ்ச் ஆஃப் idioms and phrases நீங்க வந்து லேர்ன் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அதுல வந்து உங்களுக்கு ஐடியாஸும் கிளியரா இருக்கும். வித் எக்ஸாம்பிள்ஸோட டீட்டெயில நான் கொடுத்துருக்கேன். அது வந்து உங்களுக்கு இந்த வெக்காப்ஸ்ல இருக்கும். ஓகேவா? அது வந்து வெக்காப் பிடிஎஃப் கோர்ஸ்ல இருக்கும். ஸோ இப்போ இதுல என்ன இருக்கு அப்படின்னா, இது 3மே நீங்க தனித்தனியா வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ப்ரைஸ் அதிகமா இருக்கும். ஏன்னா இதுவே 499, இது 699, இதுவும் வந்து 499ல இருக்கும். இது 3மே காம்போல இந்த ப்ரைஸ்ல வந்து ஆஃபர்ல உங்களுக்கு இருக்கு. 999க்கு நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இது 3மே உங்களுக்கு இதுல இன்க்ளூட் ஆகும். வீடியோ கோர்ஸ், 45 கிராமர் ரூல்ஸ், வெக்காப் பிடிஎஃப் கோர்ஸ். ஓகேவா? கூப்பன் கோட்ல இதை அப்ளை பண்ணோம்னா நீங்க டைரக்டாவே வந்துட்டு இதை நீங்க கெட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்க இங்கிலீஷ்ல நீங்க ஸ்ட்ராங் ஆகணும், கம்ப்ளீட்டா ஃபுல் மார்க் எடுக்கணும் அப்படின்னு நீங்க வந்து பேசிக்ஸ்ல இருந்து லேர்ன் பண்ணணும், நல்லா ஸ்ட்ராங் ஆகணும், கிராமர் ரூல்ஸ்லாம் லேர்ன் பண்ணணும், டெஸ்ட்டும் போட்டு பார்க்கணும். டெஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா, இப்போ வந்து எஜுகேட்டிவ் பேட்டர்ன் சேஞ்ச் ஆயிடுச்சு இல்லையா? அந்த பேட்டர்ன் பேஸ்லேயும் கொஸ்டின்ஸ் டெஸ்ட் சீரிஸ் இதுல உங்களுக்கு ஆட் ஆகும். நீங்க கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணதுக்கு அப்புறமும் கூட இதுல உங்களுக்கு கண்டென்ட் ஆட் ஆகும். அதுவும் ஆட் பண்ணிட்டு தான் இருக்கும். அண்ட் ஆல்சோ இப்போ ரீசெண்டா நடந்த ஸ்டெனோ எக்ஸாம் இருக்கு இல்லையா? ஸ்டெனோல கேட்ட வெக்காப்ஸ், கிராமர் கொஸ்டின்ஸ், பேசேஜ் அதுவுமே உங்களுக்கு இதுல நான் ஆட் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். ஓகேவா? ஸோ நீங்க வந்து எஸ்எஸ்சிக்கு ப்ரிப்பேர் பண்றீங்கன்னா இந்த பிளாட்ஃபார்ம் கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இங்கிலீஷ்க்கு. அண்ட் ஆல்சோ லாஸ்ட் இயர் நிறைய ஆஸ்பிரன்ஸ் நம்ம கோர்சஸ் அக்சஸ் பண்ணி நிறைய ஆஸ்பிரன்ஸ் எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி நிறைய ஆஸ்பிரன்ஸ் எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணணும் அப்படின்னு நான் வந்து கேட்டுக்கிறேன். ஓகேவா? ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. No altruistic act is truly sincere. ஸோ இது வந்து இதுல வந்துட்டு இந்த altruistic அப்படின்ற இந்த வேர்டுக்கு மீனிங் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ இதுக்கு மீனிங் பார்க்கலாம். ஆப்ஷன் பாருங்க. ஃபேண்டாஸ்மல். ஆக்சுவலி இது எப்படி இருக்கு? ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன் மாதிரியும் இருக்கு, சினோனிம்ஸ் மாதிரியும் இருக்கா? கொஸ்டின்ல வந்து சினோனிம்ஸ் இருக்கு, ஆப்ஷன்ல வந்து இந்த ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன் இருக்கும் இல்லையா? அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே இங்க வச்சிருக்காங்க. ஓகேவா? ஸோ நமக்கு வெக்காப்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரே நாள்ல வந்து லேர்ன் பண்ணிட முடியாது. நீங்க டெய்லியுமே கொஞ்சம் கொஞ்சமா லேர்ன் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா தான் ஒரு பஞ்ச் ஆஃப் வெக்காப்ஸ் வந்து உங்களால வந்துட்டு எக்ஸாமுக்குள்ள நீங்க படிச்சு முடிச்சிருக்க முடியும். ஓகேவா? ஸோ எப்படி நீங்க வெக்காப்ஸ் படிக்கலாம் அப்படின்னா, பிவைக்யூ கொஸ்டின்ஸ்ல இருந்து எடுத்துக்கோங்க. பிவைக்யூல இருந்து இப்போ இந்த மாதிரி கிளாஸஸ்ல நீங்க ஸ்கிப் பண்ணாதீங்க. நீங்க வந்து தியரிட்டிக்கலா படிக்கிறீங்க, ஒரு பிடிஎஃப் அது மாதிரி வச்சு படிக்கிறீங்க அப்படின்னா ஒரு 20 கொஸ்டின்ஸ் காலையில படிங்க. ஓகேவா? அந்த 20 கொஸ்டின்ஸோட அந்த வெக்காப்ஸ் மீனிங் என்ன, சென்டென்ஸ்ல எப்படி அப்ளை ஆகுது அப்படின்றத பாருங்க. நெக்ஸ்ட் ஈவினிங் என்ன பண்ணணும்னா அந்த 20 கொஸ்டின்ஸை ரீகால் பண்ணணும். நெக்ஸ்ட் டே என்ன பண்ணணும்னா அந்த 20 கொஸ்டின்ஸை மறுபடியும் ரீகால் பண்ணிட்டு அகைன் ஒரு +20 கொஸ்டின்ஸ் புதுசா நீங்க படிக்கணும். இந்த மாதிரி நீங்க படிக்கும்போது திரும்ப ரீகால் பண்ற மாதிரி இருக்கும். உங்களுக்கு அது மறக்காது, மைண்ட்ல வந்து கிளியரா இருக்கும்.
ஓகேவா? சினோனிம்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம இப்படிதான் பண்ணி ஆகணும். ஒன்று ரூட் வேர்ட்ல போகலாம், இல்லை இந்த மாதிரி பிவைக்யூ வெக்காப்ஸ்னா இந்த மாதிரி படிக்கலாம். ஓகேவா? பட் ஆனால் ஒரே நாளில் எல்லா வெக்காப்ஸும் படிச்சிட முடியுமானா கிடையாது. அவ்வளோ சூப்பர் பவர் மைண்ட் நமக்கு கிடையாது. ஸோ தட் டெய்லியும் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் படிச்சீங்கன்னா முடிச்சிடலாம். ஓகேவா? ஸோ பாருங்க, நோ ஆல்ட்ருஸ்டிக் ஆக்ட் இஸ் ட்ரூலி சின்சியர். ஸோ இந்த ஆல்ட்ருஸ்டிக் என்ன மீனிங் அப்படின்னா, ஆப்ஷன் பாருங்க, பிளான்டாஸ்மல், philanthropic, phonotypical, phenomenal. ஸோ இது எல்லாமே எப்படி இருக்கு? இதுக்கு ஃபர்ஸ்ட் மீனிங் நம்ம பார்க்கலாம். philanthropistனா உங்களுக்கு நல்லாவே தெரியும், நிறைய மணி நிறைய வந்து கொடுத்து ஹெல்ப் பண்ணுவாங்க இல்லையா, சப்போர்ட் பண்ணுவாங்க இல்லையா, அவங்க தான் வந்து philanthropic. phantasmal அப்படின்னா phantasmal which means imaginative. ஓகேவா? நெக்ஸ்ட் phonotypical which means அதாவது ஒரு லெட்டரோ ஒரு சிம்பிளோ அது வந்து ஒரு சவுண்ட் ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னா அதுதான் வந்து phonotypical. ஓகேவா? a letter or symbol that produces sound. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, phenomenal and great. phenomenal which means great, big, massive அந்த மாதிரி. ஓகேவா? greatன்னு சொல்ல remarkable. phenomenal which means remarkable. ஓகேவா? ஸோ இதில் பாருங்க, altruistic அப்படின்றது இங்க வந்து எது ஆன்சர் அப்படின்னா philanthropic is the right answer. ஓகேவா? no altruistic act is truly sincere. இங்க altruistic, philanthropic is the right answer. இனி ஜஸ்ட் கொஸ்டின் என்ன, அதுக்கு ஆன்சர் என்ன, ஜஸ்ட் அப்படி அது மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணிட்டு போனீங்க அப்படின்னா நிறைய வேர்ட்ஸை நம்ம லேர்ன் பண்ண முடியாது. இந்த மாதிரி எவ்ரி வேர்ட்ஸுக்குமே நீங்கள் எவ்ரி ஆப்ஷனுக்குமே உங்களுக்கு அது மீனிங் தெரிஞ்சிச்சுன்னா இங்கேயே பாருங்க, நீங்கள் 4 வெக்காப்ஸ் நீங்கள் லேர்ன் பண்ணியாச்சு. ஓகேவா? ஸோ இதோடது நம்ம கனெக்ட் பண்ணோம்னா 5. ஸோ தட் இப்படி நீங்கள் லேர்ன் பண்ணும்போது நிறைய வெக்காப்ஸ் நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ஆல்ட்ருயிஸ்ட்க்கு philanthropic is the right answer. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, again synonym. We had better watch our step and not give him any excuse to harass us further. ஸோ இங்க ஹைலைட் பண்ணிக்க வேர்ட் பாருங்க, ஹராஸ்க்கு என்ன மீனிங்? ஸோ இங்க ஹராஸ்க்கு என்ன மீனிங்னா பாதர். ஓகேவா? ஆப்ஷன் பாருங்க, பிட்ரே என்ன கைஸ்? நம்பிக்கை துரோகம் பண்றது. சீட், கல்டு, ஃபூல்டு, ஏமாத்துறது. ஓகே, பிட்ரே எல்லாமே ஒண்ணுதான். ஓகேவா? நெக்ஸ்ட் சூத் which means comfort. காசினாலும் கம்ஃபர்ட், வெரி கம்ஃபர்ட். ஓகேவா? நெக்ஸ்ட் இன்டிமிடேட் அப்படின்னா என்னன்னா அச்சுறுத்துறது. இன்டிமிடேட் which means ஃப்ரைட்டன் பண்றது, த்ரெட்டன் பண்றது, அச்சுறுத்துறது. ஓகேவா? next one is relish which means ரொம்ப enjoy greatly. ஓகேவா? ஸோ இங்க ஹராஸ் பாருங்க, அதாவது என்னன்னா we had better watch our step and not give him any excuse to bother us further. ஓகேவா? அதாவது என்னன்னா அவங்க வந்து நம்மளை வந்து த்ரெட்டன் பண்ணாத அளவுக்கு நம்மளோட வாட்சை வந்து நம்மளோட ஸ்டெப்ஸை வந்து வாட்ச் பண்ணிட்டு அவங்களுக்கு எந்த க்ளூ ஆர் எக்ஸ்கியூசஸ் மேலும் கொடுக்காத மாதிரி நம்ம வந்து பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஓகேவா? ஸோ பிட்ரே இல்லை, கம்ஃபர்ட், இந்த சிச்சுவேஷன்ல கம்ஃபர்ட் வராது, என்ஜாயும் இல்லை. ஸோ ஃப்ரைட்டன். ஸோ இங்க என்ன? ஃப்ரைட்டன், ஹராஸ், ஃப்ரைட்டன், த்ரெட்டன். ஓகேவா? ஸோ இன்டிமிடேட் இஸ் த ரைட் ஆப்ஷன். அப்ப ஃப்ரைட்டன்னாலும் த்ரெட்டன்னாலும் இன்டிமிடேட்னாலும் ஒண்ணுதான். ஃப்ரைட்டன்ற வேர்ட்ல நீங்க இன்டிமிடேட்டும் அப்ளை பண்ணலாம். த்ரெட்டன் அச்சுறுத்துறதுக்கு பதிலாக நீங்க இன்டிமிடேட் அப்படியும் அப்ளை பண்ணலாம்.
ஓகேவா? ஸோ இங்க வந்து intimidate is the right answer. Next question பாருங்க. She is proficient in speaking many languages. அவங்க வந்து நிறைய, this is one more substitution. ஓகேவா? நிறைய லாங்குவேஜ் பேசுறதுல அவங்க ரொம்ப ப்ரொஃபிஷியண்டா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ இங்க ஆப்ஷன்ஸ் பாருங்க. மல்டிலிங்குவல், பைலிங்குவல், மோனோலித்திக், ஹெட்ரோலிங்குவிஸ்டிக். ஓகே கைஸ், இங்க பாருங்க. பைனா என்ன? பைனா 2. ஓகேவா? மோனோனா 1. ஓகேவா? அதுவே ஹோமோனா சேம், ஒரே மாதிரி. ஹோமோனிம், ஹெட்ரோனிம் கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல, நம்ம படிப்போம்ல. ஸோ ஹெட்ரோ விச் மீன்ஸ் ஹெட்ரோனா டிஃப்ரெண்ட். ஓகேவா? ஸோ இங்க வந்து என்னன்னா மெனி லாங்குவேஜஸ். மெனினா 1 இல்ல, 2 இல்ல, 3 இல்ல, நிறைய, மல்டி. ஓகேவா? ஸோ இங்க பைன்றது திஸ் இஸ் 2. ஸோ இப்போ இது வராது. மோனோலித்திக் அப்படின்னா திஸ் இஸ் 1. மோனோலித்திக்னே கேள்விப்பட்டிருக்கீங்களா? மோனோலித்திக் ஸ்டாச்சு. மோனோலித்திக் ஸ்டாச்சு அப்படின்னா ஒரே ஒரு கல்லுல செஞ்ச சிலை, ஒற்றை கல் சிலை அப்படின்னா அந்த சிலை கம்ப்ளீட்டாவே ஒரே கல்லானது. அவ்வளோ பெரிய பாறை, அவ்வளோ பெரிய கல்லுல செஞ்சது. அதுதான் வந்து மோனோலித்திக் ஸ்டாச்சு. இப்போ ஒரு ஸ்டாச்சுனா நிறைய கல்லு, பாறைகள் வந்து ஒண்ணு சேர்ப்பாங்கல்ல, ஒண்ணு சேர்த்து அதை வந்து சிலையா வடிவமைப்பாங்கல்ல. ஆனா மோனோலித்திக் அப்படின்றது எவ்வளவு பெரிய சிலையா இருந்தாலும் அது ஒரே கல்ல தான் மேடாகி இருக்கும். வேற எக்ஸ்ட்ராவா வந்து எதுவும் அதை ஆட் பண்ணிக்க மாட்டாங்க. அதுதான் ஒரே இதுல செஞ்சது மோனோலித்திக் ஸ்டாச்சு அப்படிங்கிறது. ஸோ மோனோடு 1. இங்க என்ன சொல்றாங்க? மெனிங்கிறாங்க. ஸோ இது வராது. ஹெட்ரோனா டிஃப்ரெண்ட், ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா, டிஃப்ரெண்ட். ஸோ இங்க டிஃப்ரெண்ட்டும் இங்க வராது. ஓகேவா? ஸோ இங்க என்ன சொல்றாங்க? மெனி லாங்குவேஜஸ் தான் சொல்றாங்க. ஸோ அதுக்கு வந்து மல்டிங்குவல். மல்டிங்குவல் தான் மெனியை மீன் பண்ணும். ஓகேவா? மல்டிங்குவல் வந்து மெனியை மீன் பண்ணும். அண்ட் ஆல்சோ இதை வேற எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா பாலிகிளாட். பாலிகிளாட் இப்படியே சொல்லுவாங்க. ஸோ மல்டிங்குவல பாலிகிளாட் அப்படியே சொல்லுவாங்க. இது நீங்க நோட் பண்ணிக்கோங்க. She is proficient in speaking many languagesக்கு மல்டிங்குவல் அப்படின்னா பாலிகிளாட். ஓகேவா? பைனா 2, மோனோனா 1, ஹோமோனா சேம், ஹெட்ரோனா டிஃப்ரெண்ட். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ் synonyms. innuendo. இது வந்து 2024ல லாஸ்ட் இயர் சிஜிஎல்ல ஃபர்ஸ்ட் டே நடந்த ஸ்லாட்ல கேட்ட கொஸ்டின்ஸ் இப்ப நம்ம பாக்குறது எல்லாமே. ஓகேவா? இந்த மாதிரி பிவைக்யூ செஷன்ஸை தயவு செஞ்சு மிஸ் பண்ணிடாதீங்க. பிகாஸ் இதுல இருந்து அப்படியே ரிப்பீட் ஆகுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. சேம் இதே கொஸ்டினே கூட ரிப்பீட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓகேவா? கொஸ்டின் பாருங்க. இன்னுவெண்டோ ஆப்ஷன் பாருங்க. ப்ரோஸ், இன்சினுவேஷன், ராக்ட், க்ரூட். ஓகேவா? ஸோ இன்னுவெண்டோ விச் மீன்ஸ் இதுக்கு என்ன மீனிங்னா ஹிண்ட் கொடுக்குற மாதிரி. ஹிண்ட், க்ளூ கொடுக்குற மாதிரி. க்ளூ. ஓகேவா? இதுதான் வந்துட்டு இன்னுவெண்டோ. ப்ரோஸ்னா என்ன? ப்ரோஸ் வந்து இங்கிலீஷ் நம்ம யூஸ் ப்ரோஸ் போயம். ஸோ இது இல்லை. ஓகேவா? ராக்டு விச் மீன்ஸ் அன்டைடியா இருக்கிறது. க்ரூட், இட்ஸ் அன் ஆயில். க்ரூட் இதுவும் இல்லை. ஸோ இன்சினுவேஷன் அப்படின்னா தான் க்ளூ, ஹிண்ட் கொடுக்குறது. இன்சினுவேஷன் இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ இன்னுவெண்டோ விச் மீன்ஸ் இன்சினுவேஷன். இதுக்கு மீனிங் என்னன்னா க்ளூ, ஹிண்ட் கொடுக்குறது. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. தி எக்ஸ்ப்ளோசிவ், நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஆண்டனம். தி எக்ஸ்ப்ளோசிவ் used is of my own formulation and I can vouch for its efficiency. இங்க பாருங்க, கேன் அப்படின்னு ஹெல்பிங் verb வந்துருச்சு, which means மாடல் verb வந்துருச்சு. ஓகேவா? ஸோ அப்போ இது என்ன? இட்ஸ் அ மெயின் verb. இது ஒரு verb. vouch which means என்னன்னா அதோட எஃபிஷியன்சி எப்படி இருக்கும் அப்படின்றத நான் வந்து என்னால கன்ஃபார்ம் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ vouch அப்படின்றதுக்கு கன்ஃபார்ம் பண்ணலாம், வேலிடேட் பண்ண முடியும்
அப்படின்னு சொல்லலாம். affirm. ஓகேவா? ஸோ ஆப்ஷன் பாருங்க, மெயின்டைன். மெயின்டைன் வருமா? இது இங்க கன்ஃபார்ம் தான் பண்றாங்க. கன்ஃபார்ம் வேற, மெயின்டைன் வேற. ஸோ இது வராது. விட்னஸ்னா சாட்சி, இது இல்ல. கன்ஃபார்ம், அதாவது அது எப்படி இருக்கு, எஃபிஷியன்சி எப்படி இருக்குன்றத நம்ம கன்ஃபார்ம் பண்றோம், செக் பண்றோம், கன்ஃபார்ம் பண்றோம். ஸோ இதுவும் இல்ல. சர்டிஃபைனா அதுக்கு நம்ம சர்டிஃபை இல்ல. ஓகேவா? ஸோ பாருங்க, இது வந்து ஆண்டனமா, இது வந்து கன்ஃபார்ம் பண்றோம், வேலிடேட் பண்றோம். ஸோ இதுக்கு ஆப்போசிட் என்ன? இன்வேலிடேட். ஸோ இன்வேலிடேட் இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேவா? ஸோ வவுச்க்கு, வவுச் அப்படின்னா வேலிடேட் பண்றது, கன்ஃபார்ம் பண்றது. ஸோ அதுக்கு ஆப்போசிட் இன்வேலிடேட். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, டாக்ஸிக். டாக்ஸிக்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். டாக்ஸிக் பீப்புள் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு மாதிரி நெகட்டிவ் மைண்டட், எஸ்பெஷலி ரிலேட்டிவ்ஸ்லாம் அப்படி இருப்பாங்க. ரொம்ப டாக்ஸிக்கா, என்ன பண்ணாலும் தப்பு. அது இல்லாம அவங்க மைண்ட்ல நினைக்கிறது எல்லாமே வந்து ரொம்ப டாக்ஸிக்கா இருக்கும். நம்ம பத்தி நல்ல விதமாவே நினைக்கவே மாட்டாங்க. நிறைய மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் அப்படி இருப்பாங்க. எஸ்பெஷலி நாட் ஓன்லி ரிலேட்டிவ்ஸ், நிறைய பீப்புள் அப்படி இருப்பாங்க. ஓகேவா? ஸோ டாக்ஸிக் அப்படின்றது ரொம்ப நெகட்டிவான ஒரு வேர்ட். ஸோ பாருங்க, லெதல், லாங்கி, லாடேட்ரி, லிசிட். லிசிட், இல்லிசிட் கேள்விப்பட்டிருக்கீங்களா? லிசிட்னா லீகலா இருக்கிறது, இல்லிசிட்னா இல்லீகல். லிசிட் which means legal. ஓகேவா? நெக்ஸ்ட் லாடேட்ரினா பாராட்டுறது, பிரைஸ் பண்றது. ஓகேவா? நெக்ஸ்ட் லாங்கி. லாங்கி அப்படின்னா lanky which means tall, thin. ஓகேவா? டாலா, தின்னா இப்படிலாம் இருக்கிறது lanky. ஓகேவா? ஸோ லெதலுக்கு, that lethal which means an adjective, causing extremely dangerous. Causing extremely dangerous. ஓகேவா? ஸோ தட் இஸ் வாட் டாக்ஸிக். ஸோ அப்போ இதுதான் வரும். டால் இல்லை, ப்ரைஸ் இல்லை, லீகல் இல்லை. ஸோ டாக்ஸிக்குமே என்ன, டேஞ்சரஸ் தானே. அது வந்து அந்த ஆக்டிவிட்டியா இருக்கட்டும், அந்த கேரக்டரா இருக்கட்டும், அந்த பீப்புளா இருக்கட்டும், அவங்களால நமக்கு டேஞ்சர் தான் இருக்கும். அவங்களே எந்த பிளஸுமே இருக்காது, அவங்களே நெகட்டிவ் மட்டும் தான் இருக்கும். ஓகேவா? ஸோ டாக்ஸிக் லெதல் இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் one word substitution. Next one பாருங்க, one word substitution. A person who likes to argue about anything. A person who likes to argue about anything. அதாவது எந்த ஒரு விஷயத்தை பத்தியும் ஆர்கியூ பண்றதுக்கு ஒரு பர்சன் விரும்புறாங்க அப்படின்னா அதுக்கு நேம் என்ன? ஆப்ஷன் பாருங்க, veracious. Veracious which means true. ஓகேவா? கோவர்ட் அப்படின்னா ரொம்ப கோழையா இருக்கிறது ஒரு மாதிரி. நாட் பிரேவ். பிரேவா இல்லாம கோழையா இருக்கிறது. நாட் பிரேவ், நாட் போல்ட். ஓகேவா? நெக்ஸ்ட் கண்டென்ஷியஸ். நெக்ஸ்ட் ரெட்டிசென்ட். ரெட்டிசென்ட் which means quiet. ரெட்டிசென்ட்னா குவைட்டா இருக்கிறது. இதுக்கு அப்படியே ஆப்போசிட். அப்ப இது வராது. இதுவும் இல்ல, ட்ரூவும் இல்ல. பாருங்க, கண்டென்ஷியஸ் which means querulous. Querulous which means quarrel. அதுதான் சண்டை. quarrelனா என்ன? சண்டை போடுறது. ஸோ querulous which means சண்டை போடுறதுக்கு ரெடி. அவங்க கேரக்டர் அந்த மாதிரி இருக்கு. ஸோ அதே மாதிரி கண்டென்ஷியஸ். Contentious may a person who likes to argue about something. Contentious is the right answer. Okay va? Next question பாருங்க. Incorrectly spelled word. Relevant, embarrass, connoisseur, bureaucracy. Guys, இந்த ஸ்பெல்லிங் நல்லா பார்த்துக்கோங்க. Embarrass double R double S வரணும். இது கரெக்ட். Connoisseur double N double S வரணும். கரெக்ட். Bureaucracy, 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 இதுவும் கரெக்ட். ஓகேவா? relevant என்ன ஸ்பெல்லிங்? RELEVANT. இங்க வந்து E இருக்கு. so this is wrong. இதுதான் வந்து incorrectly spelled word. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இதுல உங்களுக்கு எரர் வச்சு கூட கேட்கலாம். ஓகேவா? ஸோ இந்த ஸ்பெல்லிங்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. எம்பாரஸ், கான்னாய்சர், பியூரோக்ரசி.
ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இடியம். டு ஹாவ் பிக்கர் ஃபிஷ் டு ஃப்ரை. டு ஹாவ் பிக்கர் ஃபிஷ் டு ஃப்ரை which means டு ஹாவ் calculated risk இல்ல, டு ஹாவ் இன்ட்ரெஸ்ட் இன் குக்கிங். ஃபிஷ்ஷோட குக்கிங் நம்ம நினைச்சக்கூடாது, அதுவும் இல்லை. டைரக்ட் மீனிங்கா வராது. இடியம் பொறுத்த வரைக்கும் இன்டைரக்ட் மீனிங்கா வரும். இங்க ஒரு இது இருக்கும், பட் இதுவே வேற ஒரு சுச்சுவேஷன்ஸ்க்கு அது அப்ளை ஆகும். ஓகேவா? ஸோ டு நோ டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஃபிஷிங் டைரக்டா ஃபிஷிங் வராது. டு ஹாவ் பிக்கர் திங்ஸ் டு டேக் கேர் ஆஃப் தேன் த மெனியல் டாஸ்க் அட் ஹேண்ட். நம்ம கையில இருக்கிறத விட ஒரு பிக்கர் திங்குக்கு நம்ம வந்து அதை வந்து அதுக்கு கவனம் செலுத்தி ஆகணும், அதை கேர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது டு ஹாவ் பிக்கர் ஃபிஷ் டு ஃப்ரை. ஸோ இதுதான் வந்து ரைட் ஆன்சர். ஓகேவா? எப்பவுமே இடியமுக்கு இந்த மாதிரி ஃபிஷ்னா ஃபிஷ்ஷே வரும், டாக்னா டாகே வரும், அப்படி இல்லை. டைரக்ட் மீனிங்கா இருக்காது, இந்த மாதிரி இன்டைரக்ட் மீனிங்கா இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் ஒன் வேர்ட் சப்ஸ்டிடியூஷன்.